ஸ்பான்டேனிட்டி. எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின். இதை நீங்கள் எதோடு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, சிஎம் சார் எப்படி ஒரு பஞ்ச் டயலாகாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதோட பொருத்தி பார்க்க வேண்டும். அது எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்றத பொருத்தி பார்க்கணும். இன்றைக்கி சட்டசபையில் பார்ட்டி ஃபண்டு அதை அப்படியே டைவர்ட் பண்ணி கஜானாவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினார். உடனே எந்திரிச்சார் திரு உதயநிதி ஸ்டாலின். எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, தைரியம் இருந்தால் பார்ட்டி ஃபண்டை சொல்லுங்கள், பார்ட்டி பேரை சொல்லுங்கள் அப்படின்னாரு. பார்ட்டி பேரை சொல்லலை. வெளியில் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அங்கேயும் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அவதூறு பேசும்போது எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்றாரு. ஒரே ஒரு சவால் தான். நம்முடைய அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருப்பது போல ஒரே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சிஎம் சார் கொடுப்பாரா, கொடுக்க முடியுமா? சூப்பராக கேட்டார். உங்களை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு முறை இருக்குது. உங்களை அவதூறாக பேசுகிறாங்க, நீங்கள் கேட்டுட்ருப்பீங்களா? கோபம் வராதா உங்களுக்கு அப்படின்னாரு. கரெக்டு தானே? இன்னும் எலெக்ஷன் மேடம் மாதிரியே நினச்சிக்கிட்டு பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு ரீல்ஸுக்கு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. அரசியல் தலைவர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த சென்ஸ் ஆஃப் டைமிங், அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பிளேஸ், சென்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தலைவர் கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இப்படி பேசும்பொழுது அவங்க ஸ்பான்டேனியஸாக இருந்து பதில் கொடுப்பாங்க. நேற்று அண்ணன் பேசினார், பல விஷயங்களை புட்டு வச்சார். அதுக்கு சிஎம் சார் ஏதாவது பதில் கொடுத்தாரா? இல்லை. ஒரு 5 பேரை வச்சு அவங்க எல்லாரும் சேர்ந்து பதில் கொடுக்க வச்சாங்க. பட் அவங்க அசிங்கப்பட்டு போனாங்க. அது டிஃப்ரெண்ட். பட் குவெஸ்டின் என்ன அப்படின்னா, அப்படி ஸ்பான்டேனியஸாக இவரால் பேச முடியுமா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. உங்கள் எல்லாருக்குமே பதில் தெரியும், அது முடியாது.